ஜனனி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமே. இன்னைக்கு உமா வந்திருந்தாங்க. என்ன திடீர்னு? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஞாபகத்துக்கு வந்திருக்கோம் போல. சும்மா வந்திருக்க மாட்டாங்களே. ஆமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் வந்தாங்க. அதான் நான் பார்த்தேன். விஷயம் இல்லைன்னா அவங்க நம்ம வீட்டு வாசலே மிதிக்க மாட்டாங்களே. என்ன ஜனனி இப்படி பேசுற? அவங்க தானே நமக்கு மாசம் மாசம் உதவி செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க சொந்த பணத்தையா தராங்க? அபிராமி வீட்டுல கொள்ளையடிச்சத நம்ம கொஞ்சம் தராங்க. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வையே, சம்பாரிச்சு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறேன். என்னடி இப்படி பேசுற? தப்பு இல்ல? ஒன்னும் தப்பு இல்ல. எல்லாரும் பணத்துக்காக தான் எல்லாத்தையும் செய்யறாங்க. சரி, அதை விடு. அவங்க வந்த விஷயம் என்ன? உனக்காக மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்காங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே. இதெல்லாம் அவங்கள யார் பண்ண சொன்னா? எந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்க மாட்டா. பெரியவங்கள பார்த்துதான் அதை செய்யணும். எனக்கு கல்யாணம் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீ யாரையாவது லவ் பண்றியா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? ஆமா, கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்ன அர்த்தம்? யாரையாவது லவ் பண்ணி அதை சொல்ல முடியாம மழுப்பறதுக்காக இந்த பதில சொல்லிட்டு இருக்கியோன்னு ஒரு சந்தேகம். சின்சியரா லவ் பண்றவன பூத கண்ணாடி வச்சுதான் தேடணும். எவனும் கிடைக்க மாட்டான். நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல, கவலைப்படாத. அப்ப உமா பார்த்த பையனை கட்டிக்கோ. முடியாது. அந்த பையன் யாருன்னு தெரியுமா? கல்யாணமே வேணான்றேன். அவன் யாரு நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? நான் சொல்றேன். சொல்லு. கார்த்திக், அபிராமியோட தம்பி. So what? பெரிய பணக்கார குடும்பம். நீ மகாராணி மாதிரி வாழலாம். உன்னை நல்லபடியா பாத்துக்க உமாவும் அங்க இருக்காங்க. மா ப்ளீஸ் மா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்றேன்ல. உன் ஐடியா எல்லாம் தூக்கி குப்பையில போடு. ஏண்டி என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நாளைக்கே எனக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா என்ன ஆகும்? செத்துட்டேன்னா? சும்மா இருமா, ஏதாவது பேசாத. சாகர வயசா உனக்கு? அப்படியே ஏதாவது நடந்தாலும் நான் செத்துற மாட்டேன், கவலைப்படாத. ஒரு ஆம்பளை இருந்தாதான் குடும்பம் வாழ முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா உன் புருஷன் பணத்துக்காக இன்னொரு பொம்பளையோட ஓடிட்டான். அதுக்கப்புறம் நம்ம வாழல, செத்தா போயிட்டோம். அதே மாதிரிதான் நானும் நாளைக்கு வாழ்ந்து காட்டுவேன். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. நீ என்ன புரிஞ்சுக்கோமா. எனக்கு பணக்காரன் தேவையில்ல, பாசக்காரன் தான் தேவை. ப்ளீஸ்.